என்று உனக்கே தெரியாது. உன் சத்திய நீயும் புரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது. முயற்சிகள் செய்து தோற்பதெல்லாம் தோல்விகள் கிடையாது. விழுந்து விடாமல் யாரும் இங்கே எந்தது கிடையாது. இல்லை என்ற சொல்லை கூட இல்லை என்று தூக்கி போடு. நாளை உன்னை மேலே ஏற்றும் துணிச்சலை இழக்காதே. வீழ்ந்தால் கூட வந்தாய் மாறு. வேகம் கொண்டு மேலே ஏறு. முந்திக் கொண்டு முன்னால் ஓடு. முயற்சியை நிறுத்தாதே. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே. அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே. இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? மண்ணும் மணலும் காற்றும் நீரும் திருடிச் சென்றவன் யாரடா? மண்ணும் மணலும் காற்றும் நீரும் திருடிச் சென்றவன் யாரடா? இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? நீங்க வாழ்வதா நாங்க சாவதா என்ற கோஷம் இங்கே வலுவாக வலிக்கிறது. வங்காளை தலைமன்னார் மக்களினுடைய மன்னாரை நேசிக்கின்ற, மன்னாரை அன்பு செய்கின்ற எங்கள் உறவுகள், தலைமன்னார் வங்காளை உறவுகள் இங்கே மன்னாரை நேசிக்கின்றோம் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்று திரண்டு பலமாக தங்களுடைய கோஷங்களை எழுப்பி இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகம் கொண்ட பறவையெல்லாம் தவித்து திரும்பி போகுதே. வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொள்ள முடியுமா? வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொள்ள முடியுமா? நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? நீங்க வாழ்வதா? விடமாட்டோம் 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 விடமாட்டோம். எல்லா மக்களும் சேர்ந்து போராடுங்க.
நாங்க அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிஞ்சு போகாம திட்டமானது மன்னார் தீவுக்குள் வேண்டாம் வேண்டாம் என நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். இதனால் எங்கள் தீவு அழிய போகிறது, பாதிப்படைந்திருக்கிறது. இன்னும் எத்தனையோ தீமைகளை எதிர்நோக்க காத்திருக்கின்றது. 75,000 மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 75,000 மக்களும் இந்த தண்ணியில இந்த கடல்ல சாகத்தான் போகின்ற நிலைமையை உருவாக்குகின்ற இந்த அரசாங்கம் நீங்க விடுதலை தாங்க, எங்களை ஏமாத்தாதீங்க, மக்களாகிய எங்களை ஏமாத்தாம. என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம். மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்டு. கிட்டத்தட்ட பேசாலையில இருந்து ஒரு 500 குடும்பங்களுக்கு மேற்பட்ட ஆட்கள் நாங்க இருக்கிறோம். இந்த மண் அகழ்வு காரணமாகவும் இந்த காற்றாலை காரணமாகவும் எங்கள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எங்களால வாழ முடியாத நிலைமைக்குள்ள நாங்க சூழ்ந்து காணப்படுறோம். இந்த திட்டத்தை வந்து எப்படியாவது அரசாங்கம் இதுல இருந்து எங்களுக்கு நீக்கி போட்டுட்டு, இந்த அரசாங்கம் வந்தா எங்களுக்கு நல்லதொரு காலம் வரும் என்று சொல்லிதான் நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். மக்களாகிய எங்களுக்கு நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். என்னன்னு சொன்னா, பேசாலையில இருக்கிற இந்த மண் அகழ்வுல இருந்து எங்க மக்களையும் எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று உங்க எல்லார்ட்டையும் நாங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எல்லா மக்களும் சேர்ந்து போராடுங்க. நாங்க அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிஞ்சு போகாம நாங்க நிரந்தரமா வாழ்றதுக்கு எங்களுக்கு வாழ்க்கையை தருமாறு ஜனாதிபதியிடம் நாங்க இந்த பரிந்துரையை சமர்ப்பிக்கிறோம். இந்த காற்றால அகழ்வுல இருந்து மண் அகழ்வுல இருந்து எங்களுக்கு நல்லதொரு இதை தாரம்னு சொன்னதாலதான் நாங்க இப்படியான ஒரு அரசாங்கத்துக்கு வாக்களிச்சோம். ஆனா எங்களுக்கு இன்னும் அதுக்கான வாக்களிப்பு எங்களுக்கு இன்னும் ஒழுங்கா வரையில. அதுல இருந்து எங்களுக்கு நீங்க விடுதலை தாங்க, எங்களை ஏமாத்தாதீங்க, மக்களாகிய எங்களை ஏமாத்தாம எங்களோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. வேசாலை மக்கள் சார்பா தொடர்ந்து இந்த காற்றாலை மன்னர்களுக்கு எதிரான போராட்டத்தை இந்த மன்னார் மக்கள் தொடர்ந்து இன்றைய நாள நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு இந்த விடையில மிக அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் முதலாம் கட்டத்தால இந்த தீவானது மிகவும் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருந்தது. தொடர்ந்தும் அரசாங்கம் இதை கைவிடாமல் இந்த 2ஆம் கட்டத்தை முன்னெடுப்பது என்பது இந்த மன்னார் மக்களுக்கு செய்யற ஒரு துரோகமா பார்க்கிறோம். எங்களுக்கு கடந்த காலில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலையும் சரி, பாராளுமன்ற தேர்தலையும் சரி, பிரதேச சபை தேர்தலும் கூட இந்த மக்கள் வந்து இந்த புதிய அரசாங்கத்தை ஆதரிச்சதற்கான காரணம் அவர்கள் கொடுத்த வாக்குமொழிகள். இந்த அரசாங்கம் வந்து இதை நிறுத்தும் என்று எங்களுக்கு நம்பிக்கை தந்திருந்தார்கள், வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனாலும் அதை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக இந்த மன்னார் மக்களுக்கு அவர்கள் வஞ்சக செயலையே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் கடுமையாக மக்கள் சார்பால் ஒருவனாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம். ஆகவே இந்த திட்டமானது மன்னார் தீவுக்குள் வேண்டாம் வேண்டாம் என நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். இதனால் எங்கள் தீவு அழிய போகிறது, பாதிப்படைந்திருக்கிறது. இன்னும் எத்தனையோ தீமைகளை எதிர்நோக்க காத்திருக்கின்றது. ஆகவே அரசாங்கமும் அதற்கு உட்பட்ட உயர் அதிகாரிகளும் இதுவான முடிவுகளை எங்களுக்கு தற்காலிகமாகவல்ல நிரந்தரமாக எடுத்து இந்த மன்னார் தீவுக்குள்ளே காற்றாலை மன்னர்கள் போன்ற இந்த 2 திட்டங்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்த மன்னார் மக்கள் சார்பாக நாங்கள் தாழ்மையான கோரிக்கையை உரிமையுடன் இந்த அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம் எங்கள் மக்களுடைய நலனை கருத்தில் கண்டு உடனடியாக இந்த செயற்திட்டத்தை ஜனாதிபதி செயலிட்டு, அமைச்சர்கள் தலையிட்டு உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் இந்த மன்னார் மக்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். இந்த மன்னார் மாவட்டத்திலே இன்றைக்கு இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த காற்றாலை மின்சாரத்துக்கும் இல்மனைட் மண்ணுக்கும் எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பழைய அரசாங்கத்தை போல இந்த அரசாங்கமும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றார்கள். பெரும் கஷ்டத்தின் மத்தியில தான் கூடியிருக்கின்றார்கள். அராஜகம் தான் இங்க நடக்கின்றது. நாங்கள் புதிய அரசாங்கத்துக்கு அனுரோட தலைமையில நாங்க அவருக்கு ஆதரவு தெரிவித்தோம். இந்த மன்னார் தீவுக்குள் காற்றாலை மின்சாரம் இல்மனைட் மண் எடுக்கக்கூடாது என்று அவர் அந்த ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கடந்த அரசாங்கத்தை விட இன்றைக்கு எங்களை மோசமாக வழி நடத்துகின்ற, அடக்குகின்ற நிலைமையிலே, இந்த தீவை அழிக்கின்ற நிலைமையில்தான் தான் இந்த காற்றாலை மின்சாரத்தை கொண்டு போடுகின்றார்கள். இல்மனைட் மண்ணை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீவுக்குள் 75,000 மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 75,000 மக்களும் இந்த தண்ணியில இந்த கடல்ல சாகத்தான் போகின்ற நிலைமையை உருவாக்குகின்ற இந்த அரசாங்கம் உணர்ந்து இந்த அபிவிருத்தி திட்டங்களை, காற்றாலை மின்சாரம், இல்மனைட் மண் திட்டங்களை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 6 நாட்களாக
நமது மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்னவென்று சொன்னால், காற்றலை மின்சாரம் என்பது நமது மன்னார் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய கெடுதலையும் மிகப்பெரிய ஒரு அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. எங்கள் மக்களின் இந்த ஒரு கிழமைக்கு மேலான இந்த போராட்டம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காற்றலை இங்கிருந்து அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. இதில் இருக்கின்ற வீரர்கள் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி உதைவந்தாட்டத்தை மன்னார் மாவட்டத்தின் பெருமைக்காக இந்த போட்டிகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வீரர்கள் அனைவரும் இந்த நாளிலே இந்த இடத்திலே போராட்டத்திற்காக ஒன்று கூடி எங்கள் மன்னார் மாவட்டத்திலிருந்து காற்றலை மின்சாரத்தை அகற்றுவதற்காக எங்கள் விளையாட்டு வீரர்கள் சார்பாக இந்த விளையாட்டு வீரர்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். ஆகவே மேலிடத்தில் இருக்கும் எங்கள் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மன்னார் மாவட்டத்தில் இருக்க ஏனைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்டு இந்த மன்னார் மாவட்டத்திலிருந்து இந்த காற்றலை மின்சாரத்தை உடனடியாக அகற்றுவதற்கும் நாங்கள் சட்ட நடவடிக்கை மூலமாகவும் எங்கள் போராட்டத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய வெற்றியை காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே எங்களது விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முதலில் இன்றைய தினம் எங்களுடைய பேசாலை மக்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பேசாலை கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வரிய தந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள். இதே போன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களும் இங்கு வரிய தர வேண்டும். முடியுமானவர்கள் வந்து இந்த அரசுக்கு சரியான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நாங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்ட இந்த 30 காற்றாலை தீவு பகுதியிலும் இன்னும் 6 காற்றாலைகள் தீவுக்கு வெளியிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த காற்றாலையிலிருந்து இலங்கை பூராகவும் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகின்றது. அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதை தெளிவாக சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு மேல் அளவுக்கு அதிகமாக மன்னார் தீவுக்குள் கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் எங்கு செல்வது, எதிர்கால சந்ததி எங்கு செல்வது, எங்களுடைய மற்றும் இதனால் வருகின்ற பாதிப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. சவுண்ட் பொல்யூஷனால் வருகின்ற பாதிப்பு எங்களுடைய பிரெக்னன்ட் மதர்ஸ், எங்களுடைய வயது போனவர்கள், அதே போன்று சிறுவர்கள், பாடசாலை போன்றவர்கள் நாளாந்தம் நான் ஏற்கனவே நரவழி குளத்தில் இருந்து வருகின்ற அந்த சவுண்ட் பொல்யூஷனால் அந்த பகுதி அயலில் இருக்கின்ற கிராம மக்கள் நாளாந்தம் நித்திரையின்றி இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு அளவுக்கு அதிகமான காற்றாலைகள் இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை. வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் 25 மாவட்டங்கள் இருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 10-15 போட்டாலே நாடு பூராகவும் வேண்டிய மின்சாரம் கொடுக்க முடியும். ஆகவே தயவு செய்து எங்களுடைய மக்களின் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுங்கள். கனியமண் அகழ்வு இனிமேல் எங்களுக்கு வேண்டாம். இங்கு அவ்வாறான திட்டங்களை கொண்டு வர வேண்டாம். மக்களை பாதிக்கின்ற, எதிர்கால சந்ததியை பாதிக்கின்ற எந்த விதமான திட்டமும் எமக்கு தேவையில்லை. தயவு செய்து காற்றாலை அமைப்பதும் அதே போன்று இந்த கனியமண் அகழ்வையும் உடனடியாக நிறுத்துங்கள். இதே இடத்தில் ஜனாதிபதி அவர்கள், மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் வரிய தந்து ஏனைய அரசாங்கம் அனுமதித்த திட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்று அறைகூவல் விட்டார். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அதில் சொல்லி இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய மக்கள் ஒரு மேண்டேட், ஒரு ஆணை ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. தயவு செய்து மக்களின் உணர்வுகளை விளங்கி, எங்களுடைய கஷ்ட துன்பங்களை விளங்கி உரிய நடவடிக்கையை விரைவாக எடுங்கள். எடுத்து இன்னல் தீர போராட்டம் நடத்து. கொடியவனே உன்னை வெளியே போக ஆணையிட்டோம். சூழ்நிலை போடவே தடை இருந்தால் உன்னை தோண்டி எடுக்கவே துணிந்து விட்டோம். கூறு போட்டு விற்க கை பொம்மை அல்ல, சில செய்யும் கள்ளம் எல்லாம் வெள்ளம். கூறு போட்டு விற்க கை பொம்மை அல்ல, சில செய்யும் கள்ளம் எல்லாம் வெள்ளம்.
பின்னாலே மன்னன் உரிமை மறந்து விடாதே அநீதி எதிர்க்க நாம் துணிந்த பின்னாலே நரம்புகள் பரம்புகள் நீக்கி துடிக்கட்டும் தீவிர எரிமலை ஒன்று வெடிக்கட்டும் மக்களினுடைய எழுச்சி மன்னாரை நேசிக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிடும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன தீக்குச்சிகள் சேர்ப்போம் தீவரத்து பார்ப்போம் விடிய வரும் முன்னே எங்கள் மடி காப்போம் குட்டுப்பட்ட கூட்டம் அளிக்கும் கொடியவனே உன்னை வெளியே போக ஆணையிட்டோம். ஓமன் மீது வேர்கள் ஒன்று என்னிடம் இருக்காது தண்ணீரில் தாகம் தீர்க்க நீருமே சுவைக்காது ஓமன் மீது வேர்கள் ஒன்று என்னிடம் இருக்காது தண்ணீரில் தாகம் தீர்க்க நீரும் மக்களினுடைய பேரழிச்சால் இப்போது இந்த மன்னார் நகரம் முழுவதும் பேசாலை மக்கள் பேரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சத்தம் இல்லா யுத்தம் என் மண்ணுக்கு இருக்கிற முத்தம் தாய் நிலத்துக்கு கொடுக்கிற மரியாதை நம்ம ஒன்னா சேர்ந்தா புதுபாத ஒரு தலைமுறை தொடரணும் மறவாத முறையா சரியா எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும் நிரந்தர ஸ்டேட்மெண்ட் இல்லுமே நைட்டுக்காக சாண்ட் மைனிங் பண்ணி கிடைக்கத ஒழுங்கா பேமெண்ட் அறிவிருக்கா எங்க தண்ணியில பிஎஸ் லெவல் ரொம்ப அதிகம் போட்ட குடி தண்ணியில உப்பு கலக்கும் இந்த கேள்வி கட்டு இணையோட 3 வருஷம் ஒரு பதிலுமே கிடைக்கல இப்ப வரைக்கும் கொட்டி பிடிச்சோம் பெலர் அடிச்சோம் நடு ரோட்டா போராட்டி கலச்சோம் இப்ப விழிச்சோம் பறையடிச்சோம் இந்த கைட்டாங்க சர்க்கார என்னத்த பண்ணாலும் கரணில ஒரு பிடி மண் கூட்டம் அவனை எடுத்திட முடியாது செங்கட பலம் வெளிநாட்டவர் சுரண்டிட வேடிக்கை பார்த்திட முடியாது செங்கட கரணில ஒரு பிடி மண் கூட்டம் அவனை எடுத்திட முடியாது செங்கட பலம் வெளிநாட்டவர் சுரண்டிட வேடிக்கை பார்த்திட முடியாது ஓமன் மீது வேர்கள் ஒன்று என்னிடம் இருக்காது தண்ணீரில் தாகம் தீர்க்க நீருமே சுவைக்காது தெரிந்தது எங்கள் உரிமை வெளிநாட்டு மக்களிட வேடிக்கை பார்க்கிற காலம் மாறிட அலட்சியமாய் ஒரு மகமை இது கடமை உன்னிலம் அது உங்கள் உரிமை பல அரசியல் நாடகம் ஆயுத சூழ்நிட பாமர மக்களின் வாழ்க்கையை கெடுத்திடுமே அது கொடுமை இது மன்னார் மக்களின் சத்தம் இது இளைஞர் படையணி மூத்தம் இது சத்தம் இல்லா யுத்தம் என் மண்ணுக்கு இருக்கிற மூத்தம் தாய் நிலத்துக்கு கொடுக்கிற மரியாதை நம்ம ஒன்னா சேர்ந்தா புதுப்பாத ஒரு அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே 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 வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே 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 எங்கள் மண்ணை அல்லாதே தீவை விட்டு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் காத்தாலை வேண்டாம் 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 காத்தாலை வேண்டாம் 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 காத்தாலை வேண்டாம் 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 காத்தாலை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே 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 எங்கள் மண்ணை அல்லாதே வேண்டாம் வேண்டாம் காத்தாலை வேண்டாம் 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 காத்தாலை வேண்டாம் வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் காத்தாலை
அழைக்கலாமே. வெளியேறு 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 அல்லாதே 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 அழிக்காதே 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 வெளியேறு 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் பார்க்காதே 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 வெளியேறு 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் அல்லாதே அல்லாதே அழிக்காதே அழிக்காதே வெளியேறு 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 வேண்டாம் 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 வெளியேறு வெளியேறு விட்டு வெளியேறு வேண்டாம் 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 அல்லாதே அல்லாதே மண்ணை அல்லாதே அழிக்காதே அழிக்காதே தீவை அழிக்காதே வெளியேறு 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 பார்க்காதே 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 வேண்டாம் 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 வெளியேறு 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 வேண்டாம் வேண்டாம் காத்தாலை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் அல்லாதே அல்லாதே மண்ணை அல்லாதே அழிக்காதே அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காதே வேண்டாம் வேண்டாம் காத்தாலை வேண்டாம் 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 காத்தாலை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் வெளியேறு வெளியேறு விட்டு வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் காத்தாலை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே அழிக்காதே அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காதே அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே அழிக்காதே அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காதே வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே 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 வேடிக்கை பார்க்காதே 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 வேடிக்கை பார்க்காதே வெளிவரும் வெளிவரும் உங்க களவு வெளிவரும் 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 உங்க களவு வெளிவரும் வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் காத்தாலை வேண்டாம் 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 காத்தாலை வேண்டாம் வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே அழிக்காதே அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காதே வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் காத்தாலை வேண்டாம் 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 காத்தாலை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே 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 எங்கள் மண்ணை அல்லாதே அழிக்காதே அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காதே 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 எங்கள் தீவை அழிக்காதே வேண்டாம் 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 இப்படி இப்படி பிடிக்காது இப்படி எப்படி இப்படி வேண்டாம் வேண்டாம் அழிக்காதே 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 வேண்டாம் 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 வேண்டாம்
வெளியேறு 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 வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் இல்லை இல்லை சுதந்திரம் இல்லை 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 சுதந்திரம் இல்லை 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 சுதந்திரம் இல்லை 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 சுதந்திரம் இல்லை வெளியேறு 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 வேண்டாம் 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 வெளியேறு 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 எல்லா பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டம் இந்த இடத்திலே தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதும் எங்கள் தொடர்ச்சியாளர்களுக்கு தருகின்ற ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். இந்த மண் எங்களுடையது, எங்களுடைய சொந்த மண் இது. நாங்கள் எந்த விதத்திலும் இழந்து விடுவதற்கும் கொடுத்து விடுவதற்கும் நாங்கள் விரும்புவது அதை நிறைவேற்றவும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதை எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு வீட்ட போராட்டம் தொடர்ந்து இந்த இடத்தில் அமர்ந்து இரவு 9 மணி வரை இந்த இடத்துல போராட்டம் நடைபெறும். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சார்பில் இந்த போராட்ட களத்தில் நிற்கிற எல்லா நல்ல உள்ளங்கள் சார்பிலும் நன்றிகளையும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உப்புக்குளம் பள்ளியைச் சேர்ந்த உப்புக்குளம் பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகத்தினர் எங்களுடைய நீதியான ஜனநாயக ரீதியிலான எங்களது போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலுவை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனிடையிலே எங்களோடு இணைந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய மன்னார் உற்ற நண்பர்களான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மன்னார் பிரஜைகள் சார்பாக, சிறப்பாக அடுத்த மார்க்சிஸ்ட் சார்பாகவும் எங்களுடைய இந்த மக்கள் சார்பாகவும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுடைய மண், இது மன்னார் மண், இது நமக்கு சொந்தமான மண். ஆகவேதான் நாங்கள் முதல் நாளிலிருந்து உங்களுடைய வினயமாக வினவுவது, இது அரசியல் சார்பற்ற, மத சார்பற்ற மன்னார் தீவுக்கான ஒரு போராட்டம். எங்களுடைய தீவு இந்த இடத்திலே நிலம் இல்லை என்று சொன்னால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆகவேதான் நாங்கள் 13வது நாளிலும் இங்கே இழந்திருக்கிறோம். தற்பொழுது எங்களுடைய மன்னார் மாவட்ட செயலகத்திலே எங்களுடைய அமைச்சர்களோடு எங்களுடைய மன்னார் பிரஜைகள் குழு ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து அங்கே நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இந்த 1 மாதத்திலே எங்களுக்கான நல்ல தீர்வை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்னார் மக்கள் சார்பாக வினயமாக வேண்டுகிறோம். தற்பொழுது இது சம்பந்தமாக மேலதிகமாக எங்களுடைய சட்டத்தரணி மரியாதை டெனிஸ்வரன் ஐயா அவர்கள் பேசுவார். முதற்கண் இன்றைய தினம் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற தரவன்கோட்டை மக்கள், அதே போன்று எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த இஸ்லாமிய நண்பர்கள், எங்களுடைய மதிப்புக்குரிய மௌலைமார், ஏனைய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த போராட்டம்
ஒரு நல்ல ஒரு சரியான பாதையில் செல்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணங்கள் சில இருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய மன்னார் வாழ் மக்கள் எந்தவித இன வேறுபாடு இன்றி, அதாவது குறிப்பாக தமிழ் முஸ்லிம் என்ற வேறுபாடு இன்றி, அதே நேரம் சமய வேறுபாடுகள் இன்றி எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய இந்த மண், அதாவது எங்களுடைய நிலம் அபகரிக்கப்படுகின்றது, அதை மீட்க வேண்டும். முதலில் எங்களுடைய இந்த முக்கியமாகவே இந்த சுற்றுச்சூழல், அதே போன்று தொழில்நுட்ப ரீதியான பாதிப்புகள், அதற்கு முன்னர் இந்த பகுதியில் அளவுக்கு அதிகமான காற்றாலைகள் அமைக்கப்படும் என்று சொன்னால் எங்களுடைய எதிர்கால சந்ததி எங்கு சென்று வாழ்வது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு இந்த வின் பவர் அந்த டவருக்கும் ஏறக்குறைய எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகளை அவர்கள் இந்த கம்பெனிகள் அபகரிக்கின்றார்கள். இந்த கம்பெனிகள் இது அரசாங்கம் இந்த திட்டங்களை சரியாக அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். தனியார் கம்பெனிகள், இந்த மல்டிநேஷனல் கம்பெனிகள் நாங்கள் உழைத்து செல்வதற்காக எங்கள் வளங்களை அவர்கள் சூறையாடி செல்வதற்கு நாங்கள் விட முடியாது. ஆகவே இந்த போராட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நமது நாட்டின் மேதகு ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய இந்த ஏற்பாட்டு குழுவை அழைத்து, அதே போன்று நிர்வாக ரீதியாக உள்ளவர்களை அழைத்து 1 மாதம் தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக கூறியிருக்கிறார்கள். அதை வரவேற்கின்றோம். எங்களுடைய மக்கள் இந்த போராட்டத்தின் நோக்கத்தை உணர்ந்து, மக்களின் இந்த உணர்வுகளை உணர்ந்து அவர்கள் இந்த 1 மாதத்தில் தாங்கள் சரியாக முடிவு சொல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது நல்ல விடயம். ஆகவே இந்த 1 மாதம் வரையில் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த இடத்தில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வதற்கு இந்த அரசாங்கம் ஒரு நிரந்தர தீர்வொன்றை எமது மக்களுக்கு தரும் பொருட்டு இந்த போராட்டம் சில மணி நேரங்கள் இவ்விடத்தில் காலையில் தொடர்ந்து நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் இந்த கனியம்மன் அகழ்வு, அதே போன்று இந்த காற்றாலை திட்டம், அது மட்டுமல்ல மன்னார் மாவட்டத்திற்கு அதை தீவு பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய பெருநில பரப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மக்களை பாதிக்கின்ற ஒரு அழிவு திட்டங்கள் அல்லது அபிவிருத்தி என்ற போர்வையில் இந்த கம்பெனி, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிகளை கொண்டு எமது வளத்தை சூறையாடி செல்வதற்கு நாங்கள் விட முடியாது. அந்த விடயத்தில் அனைவரும் விழிப்பாக இருந்து நாங்கள் எமது மண்டை பாதுகாத்து, எமது வளத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. அதை உணர்ந்தவர்களாக எல்லோரும் செயற்படுகின்றோம். இன்னும் ஒற்றுமையாக, எந்த விதத்திலும் எந்தவித சமய வேறுபாடுகளும் இன்றி, இன வேறுபாடுகள், தமிழ் முஸ்லிம் என்ற இன வேறுபாடு இன்றி எல்லோரும் ஒரே மன்னார் மண் என்ற ரீதியில் அந்த மைய புள்ளியில் எமது ஒற்றுமையை வளர்த்து இந்த அழிவு திட்டத்துக்கு மட்டுமல்ல, இந்த அபிவிருத்தி திட்டத்துக்கு மட்டுமல்ல, அதாவது இந்த அபிவிருத்தி என்ற போர்வையில் எமது வளத்தை பாதிக்கின்ற இந்த திட்டத்துக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மன்னார் மக்கள் ஒற்றுமையாக பயணிப்பதற்கு, இன்னும் பல்வேறு விடயங்கள் எமக்கு பாதிப்புகள் வருகின்ற பொழுது ஒற்றுமையாக கைகோர்ப்பதற்கு இந்த போராட்டம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ மேதகு ஜனாதிபதி அவர்கள் எமது மக்களின் உணர்வுகளை உணர்ந்து இந்த அழிவு திட்டத்தை நீங்கள் செய்யாமல் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு மீண்டும் எங்களுடைய மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அல்ல அந்த கோஷங்களை சொல்ல 13வது நாளாக மூன்றாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு 13 நாளாக இன்று இந்த போராட்டத்தினை வலுப்படுத்துவதற்காக இந்த இடத்திலே இன்று இந்த இடத்திலே வந்து இந்த போராட்டத்தை வலு சேர்க்க வேண்டும் என்று உப்புக்குளத்தில்
சார்ந்த இந்த மக்கள் ஒரு முன்னுதாரணமான ஒரு நிலைப்பாட்டினை இன்று வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே போன்று மன்னார் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றன, எத்தனையோ தேவாலயங்கள் மற்றும் எத்தனையோ கோயில்கள் இருக்கின்றன. அதிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்கள், அனைத்து விதமான ஒவ்வொரு கிளப் கழகங்கள், ஒவ்வொரு கழகங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஆதிஎஸ், கம அமைப்பு, மீனவ அமைப்பு, இப்படி எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. 153 கிராம பிரிவு இருக்கின்றது. 624 கிராமங்கள் இருக்கின்றன. 1,23,700 சொச்சம் மக்கள் இருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய மண்ணை பாதுகாக்க, எங்களுடைய இந்த காற்றாடி என்கின்ற எங்களை அந்த அத்துப்பட்டி மாறி அழித்து விடக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு கொடிய நோய், கேன்சரை விட ஒரு கொடிய நோய், ஒரு சவப்பட்டி இன்று எங்களுடைய வாழ்க்கையை அழிக்க, எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, நமக்காக, நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் இந்த இடத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையான முறையிலே இந்த காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். எனவே உங்களுக்கு மன்னார் இலங்கையிலே 25 மாவட்டங்கள் இருக்கின்றன. 14 மாவட்டங்கள் கரையோர மாவட்டமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுதிலே நாங்கள் மன்னார் மாவட்டத்தை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுப்பது எந்த விதத்திலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த திட்டங்களை உடனடியாக நிறுத்தி எங்களுடைய மக்களுக்கு நல்லபடியான ஒரு திட்டத்தை வழங்க வேண்டும் என்று, எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 13 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கும் மன்னார் தீவின் அழிவை மீட்பதற்கான இப்போராட்டத்திற்கு எமது ஆதரவினை நல்கும் முகமாக கேட்டுக்கொண்டதற்கு நாங்களும் எமது ஆதரவினை வழங்குகின்றோம். மன்னார் தீவானது எமது சொத்தாகும், எமது வளமாகும். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எம்மீது சுமத்தப்பட்டிருந்தாலும் நம்முடைய பொறுப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் எமது மண்ணை மீட்பதற்காக, எமது மன்னார் தீவை காப்பதற்காக உங்களுடன் எந்நேரமும் கைகோப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இவ்வேளையில் எனக்கு பேச தந்ததற்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய பாரம்பரிய சொத்தான, எங்களது தாயகமான, அதாவது உலகத்திலே 4வது கனிமண் வளத்தை பெற்ற எமது மன்னார் தீவை சுரண்டுவதற்கும் அழிப்பதற்கும் கூத்தாடிகள் போல சிலர் நுழைந்துள்ளார்கள். இதற்கு எங்களால் இடமளிக்க முடியாது. நாங்கள் இன்றோ நாளோ மறைந்து விடுவோம். ஆனால் இன்றோ நாளையோ நாங்கள் மரணித்து விடுவோம். ஆனால் எங்கள் மண் அழியக்கூடாது, எங்கள் மண்ணின் மனம் அழியக்கூடாது. எங்களது பின்னோர்கள், எங்களது குழந்தைகள் வருங்காலத்திலே இந்த மன்னார் மண்ணிலே தங்களது சகல வளத்தையும் பெற்று வாழ வேண்டும். எங்களது முக்கிய துறையான மீன்பிடித்துறை, பறவை வளங்கள், மிருக வளங்கள், எங்களுடைய பாரம்பரிய வாழ்வாதாரம் இன்று அளிக்கப்பட இருக்கின்றது. இதை தட்டி கேட்க நாம் முன்வராவிட்டால், மன்னாரின் மைந்தர்கள் முன்வராவிட்டால் இங்கு யார்தான் வருவது? வெட்கக்கேடு. தூங்கிக் கொண்டிருக்காதீர்கள். இந்த உப்புக்குள மக்கள் தலை நிமிர்ந்து சிங்கங்கள் போல் வந்து இங்கே இருக்கின்றார்கள். இதுபோல் மன்னார் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்திருக்கும் இந்த உப்புக்குளத்து மக்களை போல மன்னார் மண்ணிலே பிறந்த அனைவருக்கும் ரோஷமும் வீர உணர்ச்சியும் வர வேண்டும். நீங்கள் 13வது நாளாக நடக்கும் இந்த போராட்டத்தை 13 நாள் அல்ல, எவ்வளவு காலம் போனாலும் இந்த போராட்டத்துக்கு துணை செய்வதற்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த உப்புக்களத்து மக்களாகிய நீங்கள் எந்த நேரம் அழைப்பு விட்டாலும் எங்கள் மண்ணை பாதுகாப்பாக,
எங்கள் மண்ணை செழிப்பாக்க, எங்கள் வளத்தை பாதுகாப்பாக எந்த நேரத்திலும் நாங்கள் பலஸ்தீன மக்கள் நாங்கள் போராடுவது போல நாங்கள் எங்கள் மண்ணை பாதுகாக்க எங்களது போராட்டத்தை தொடருவோம் என்பதை கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களது மன்னார் மாவட்டம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு எட்டி வைக்கிற விட என்னென்னா 13 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு. அதுல முக்கியமா சொல்றது என்னன்னா முஸ்லிம் மக்கள்கிட்ட எந்த விதமான பங்களிப்பு இல்லை என்று சொல்லி அங்க வராம வரக்கூடாதுன்றெல்லாம் ஒன்றும் இல்ல. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா இவ்வளவு காலமும் மன்னார் மாவட்டம் சொன்னா கடல் வளம் தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. அதுக்குள்ள இப்ப காற்றாலை நெற்றை சம்பந்தமான போராட்டங்கள் நடைபெற்று வருது. அதை முற்றாக நீக்கி எங்களோட வளங்களை சுரண்டாமல் எங்கள் மக்களுக்கும் எங்களது எதிர்கால சந்ததியினர்களும் வேறொரு ஆக்களை தங்கி இருக்காம எங்களோட சொந்த காலையே நிக்கக்கூடிய ஒரு அமைப்புல எங்களோட மன்னார் மாவட்டம் இருக்கு. தயவு செய்து இது 1 மாதம் நிறுத்தப்பட்டு இருக்கு. இது தற்காலிகமாக இல்ல, நிரந்தரமா அந்த தடை செய்ய ஒன்று நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் மீண்டும் எங்களோட கையிலேயே ஒப்படைக்குமாறு கேட்டு இனி நட இருக்கிற காற்றாலைகளை தயவு செய்து எங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்றோம். இனி நட வேண்டாம்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு வந்தது ஏசிஎன்சி எங்களோட ரிஷாத் பதுலுதீன் சார் அவர்கள் எங்களோட மக்கள் பெண்கள் படையணியால நாங்க வந்திருக்கிறோம். அடுத்தது எங்களோட உப்புக்குளம் பள்ளி பரிபாலன சபையில எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்த கட்டம் எங்களோட போராட்டத்துல கலந்து கொள்ள சொல்லி. எப்படி இருந்தாலும் உங்களோட நாங்க இருக்கிறோம். தமிழ் முஸ்லீம் எந்த பாகுபாடுமின்றி உங்களுக்கு எந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி வேணுமோ நாங்க உங்களுக்கு வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இதை தெரிவித்து தயவு செய்து மீண்டும் என்னோட கோரிக்கையை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். ரெண்டு வெட்டி வாங்க. அழிக்காதே அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காதே 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 வேண்டாம் வேண்டாம் காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம். இந்த வழியிலே இந்த நம்முடைய தொழுகை பிரதேசத்தில் கூட வந்திருக்கிற உப்புக்குளம் உப்புக்குளம் பெரிய கடை மூசி பகுதியில் அழைக்கப்பட்டாங்க. 4 மனுஷன் உங்கள் எல்லாருக்கும் மன்னார் பிரதிகள் சார்பாக மார்க்க சார்பாக இந்த தாழ்வான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. வேண்டாம் வேண்டாம் காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும். வெளியேறு வெளியேறு இவை விட்டு வெளியேறு 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 வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் 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 காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்
விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் காற்றாலை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 தீவை விட்டு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் காற்றாலை வேண்டாம் வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் காற்றாலை வேண்டும் வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு 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 வேண்டாம் வேண்டாம் காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் 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 காற்றாலை வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கலைப்பிரிவு மாணவர்கள். நாங்கள் இந்த 15ஆம் நாளாகிய இன்று இங்கே இடம்பெறுகின்ற போராட்டத்திற்கு சமூகம் அளிக்க வந்துள்ளோம். காரணம் மன்னார் தீவு. நாங்கள் வாழ்ந்த தீவு இதுதான். இப்போ நாங்கள் மன்னார் தீவு கடல் ஒரு தீவுன்ற 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட தீவாக இருக்கணும். தீவும் அது கடலுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இந்த தீவு 30 சென்டிமீட்டர் கீழவே போயிட்டுது. மேலும் இந்த தீவு பாதுகாக்கின்ற மணல்களை நாங்கள் அகழ்றதால இன்னும் இந்த தீவு கீழே தான் போகுமே ஒழிய கடல் மட்டத்துக்கு மேலே வரப்போகிறது இல்லை. இவங்க இந்த போராட்டத்தின்படி கூற்றுக்களின்படி ஒரு காத்தாடி போறதுக்கு 75 அடி மண் தோண்டுவாங்களாம். அந்த மண் தோன்றத்தால இன்னும் இந்த மண் கீழே இன்னும் இந்த நிலம் கீழே தான் போய்கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இலங்கை மன்னார்ன்ற மண் ஒரு கன்னியாவளம் நிறைந்த மண். இந்த மண் அகலும் பொழுது இது கனமான மண்ணாக காணப்படுறதால கடற்கரை அரிப்பு குறைவாக காணப்படும். இது இந்த மண்ணை இன்னும் அகல இவங்களோட இந்த மண் லேசான மண்ணாக, அதாவது கன்னியாவளம் மற்ற மண்ணா கனமற்ற மண்ணாக காணப்படுவதால கடல் அரிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள வார்த்தை நகரத்துக்குள்ள வார்த்தைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காத்தாடியால பொருளாதார பிரச்சனை என்னன்னு சொன்னா மன்னாரை பொறுத்த வரைக்குமே பொருளாதார பெரும்பாலான மக்களோட பொருளாதாரம் மீன்பிடி தான். மீன்பிடியை மட்டும்தான் மையமா வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களோட பொருளாதாரம் இதனால பாதிக்கப்படுவன்றது என்று ஒரு பெரிய ஒரு கூற்றிங்க காணப்படும். ஏன்னா காத்தாடியில வர அலையாக இருக்கட்டும் அல்ல ஒலியாக இருக்கட்டும் அந்த கதிர் அந்த அதிர்வு சத்தமாக இருக்கட்டும் கடல்ல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மீன் இனப்பெருக்கத்தையும் குறைஞ்சு மக்களோட பொருளாதாரத்தை குறைக்குது. இதனால குடும்பத்துக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் அந்த மாதிரி இன்னொரு பக்க பிரச்சனைகளும் உருவாது. இது ஒரு பிரச்சனை மட்டுமல்லாம இது ஒரு சுழற்சி முறையான ஒரு பிரச்சனையை கொண்டு வர ஒரு அனர்த்தமாகத்தான் இது காணப்படுதுன்னு நாங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மன்னாரில் சிறு கைத்தொழில், அதாவது சிறு பயிற்சிகை தொழில்ன்றது இங்கே இருக்குது. அதாவது பப்பாசி, முருங்கை அந்த மாதிரி பல சிறு பயிற்சிகள் இங்கே இருக்குது. அது இங்கே காணப்படுற அழிவு பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அழிவுக்கு உட்படுத்தி காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கத்த மக்கள் முருங்கையோ விற்று பப்பாசியோ விற்று தான் அவங்களோட பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாங்க. இப்போ அந்த பழங்கள் அந்த மரக்கறிகள் வேறு இடத்திலிருந்து இறக்குமதி செய்கிற ஒரு தீவம் மாறி இருக்கு. காரணம் இங்கே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஏன்னா உண்மையாகவே மன்னார் மண் கூடுதலாக மணல் மண்ணா இருக்கு. மணல் மண்ணுன்னு சொன்னா அதிக அளவு தண்ணியை கீழே இறக்குற மண்ணா தான் அது இருக்க போகுது. அப்படி இருந்துமே இந்த வெள்ளம் சொன்னா இவங்க 75 அடி கீழே அந்த காத்தாடி நிலைநிறுத்துறதுக்காக செய்யப்படுறதால நீரூற்றின் ஓட்டத்தை இவங்க மறிக்கிறாங்க. இப்போ உதாரணமா சொல்ல போனா ஒரு வீடு கட்டுறதுக்கு போடப்படுற ஒரு பேஸ்மெண்ட் அத்திவாரமே நீரூற்ற பாதிக்க கூடாத அளவுக்கு தான் நம்ம போடுவோம். ஆனா இவங்க அப்படி போட போறது இல்லை. அதனால அந்த நீரூற்றில் ஏற்படுற ஒரு சமநிலையற்ற தன்மை இவங்க அந்த நீரின் இறக்கத்தை பாதிச்சிருக்கு. அப்படி நீர் இறங்கி ஓடினா தானே அந்த நீர் மேல நிக்காது, வெள்ளமா நிக்காது, கீழே இறங்கி போயிருக்கு. அது ஒரு பிரச்சனையை இந்த காத்தாடி கொண்டு தந்துக்கு. இதனால பொருளாதார பிரச்சனை சொல்ல போனா மன்னார் தீவு மக்கள் உண்மையாவே கஷ்டப்பட்ட மக்கள் தான். அவங்க தங்களோட சுய தொழிலை செஞ்சல சுய பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய மக்களா இருந்தாங்க. இப்ப இன்னொருத்தங்கள்ட்ட கையேந்திர ஒரு நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இதை நாங்க உணர்ந்ததாலதான் மாணவர்களாகிய நாங்களும் இளைய சமுதாயமாகிய நாங்களும் இங்க வந்திருக்கிறோம்.